ஹாய் நண்பர்களே, இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணன் கடைக்கு தாங்க வந்திருக்கிறோம். அண்ணன் கடையில் பார்த்தீங்கன்னா மிளகா பஜ்ஜி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. அதை அக்கா சொன்னாங்க, என் கடையில் வந்து மிளகா பஜ்ஜி ஒரு பிளேட் 10 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் தம்பி அப்படின்னு சொன்னாங்க. சரிக்கா, நீங்கள் மிளகா பஜ்ஜி போடுங்க, நாங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு போகிறோம்னு சொன்னேன். அந்த அண்ணனும் பார்த்தீங்கன்னா அந்த பஜ்ஜிக்கு தேவையான மாவு, அதில் சால்ட்டு எல்லாத்தையும் போட்டு மிளகா பஜ்ஜி தயார் பண்ணுறதுக்கான மாவை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தார். சரிக்கா, நீங்கள் சீக்கிரம் போடுங்கக்கா, எங்களுக்கே வந்து நாவில் எச்சி ஊறிட்டு இருந்துச்சு, எப்படா அந்த மிளகா பஜ்ஜியை கொடுப்பாங்கன்னு. ஒரு வழியாக அந்த அண்ணன் வந்து மாவை வந்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி முடிச்சிட்டாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆயில் எடுத்து வச்சுட்டு அந்த எண்ணெய் சட்டியில் வந்து ஊற்றிட்டு இருந்தார், அதை பொரிக்கிறதுக்கு தேவையானது. இந்த அக்கா அண்ணனோட உழைப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. ஒரு வழியாக அண்ணன் வந்து எண்ணெய் சட்டியில் போட்டு வச்சுருந்த மிளகாய் பஜ்ஜி எல்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டார். அதுக்கு பிறகு வந்து ஒரு பிளேட் எடுத்து அந்த மிளகாய் எல்லாம் பொறுக்கி வச்சு அதில் வந்து சாஸு, சட்னி எல்லாத்தையும் போட்டு வச்சு எங்கள்கிட்ட கொடுத்தாரு பாருங்க. அப்போ அது ஒரே டேஸ்ட்டுங்க. நீங்களும் இது மாதிரி சாப்பிட்ணும்னா அக்கா அண்ணன் கடையை விசிட் பண்ணி பாருங்கள். நன்றி, பாய் பாய்.